ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 9/4/2024 கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஜாயின் பண்ணி 220 நாள் ஆகுது. ஒரு நாள் கூட விடாமல் இன்க்ளூட் சாட்டர்டே சண்டே உட்பட தினமும் 0.131% ஸ்டாக்கிங் இன்கம்மாக என்னுடைய வாலெட்டில் 91 கைட் காயின் ரிசீவிங் ஆகுது. ஸோ அப்படி கிரியேட் ஆகிற 91 காயினோட கூட்டு தொகை 500 காயின் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செல் செஞ்சு ஐஎன்ஆராக டிடிஎஸ் பே பண்ணி லீகலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதில் இந்த ஸ்டாக்கிங் இன்கம் நீங்கள் டெய்லியும் பெறத்துக்கு யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் பெறத்துக்கு, அதாவது ROS இன்கம் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கிங் இன்கமுக்கு நீங்கள் மினிமம் 3000 காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் வேணாலும் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம். ஒரு காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2.20 இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பிளானில் என்னென்ன ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, ஏன் ஜாயின் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி, ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி. ஸோ ஓன் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் செய்தது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் செய்யப்பட்டு ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி, யூட்டிலிட்டி பர்பஸுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின். ஸோ இபி பில், டிஎன்இபி பில் பே பண்ணலாம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம், கேஸ் பில் பே பண்ணலாம். இதெல்லாம் ஆல்ரெடி நான் இதில் ஜாயின் பண்ணி 220 நாளாக நான் பண்ண ஒரு மொபைல் ரீசார்ஜ், டிஎன்இபி பில் பே பண்ணது எல்லாமே லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பிக்னோன்னு சொல்லக்கூடிய ஷாப்பிங், அதாவது கிரிப்டோ கரன்சியை, அதாவது கைட் காயினை பயன்படுத்தி ஷாப்பிங்கை நீங்கள் பண்ணுற மாரி அடுத்த 2வது ப்ராஜெக்ட் வருது. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி லைவாக இருக்குது, விபே. இந்த விபே ஆப் மூலிமா தான் கைட் காயினை பயன்படுத்தி இபி பில், மொபைல் ரீசார்ஜ் நாங்கள் பண்ணுறோம். ஆல்ரெடி நாங்கள் பண்ணதையும் லைவாக போட்டுக்கிறோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ ஒரு ஜென்யூனாக ஸ்டாக்கிங் இன்கம் மந்த்லி 3% to 4% தான். ஸோ ஏன்னா இவங்க ஸ்டாக்கிங்கை மட்டும் நம்பி கிடையாது, ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கிற பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜென்யூனாக ஸ்டாக்கிங் இன்கம் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த பிளாட்ஃபார்மில் மினிமம் ஒரு 3000 காயின்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிரிப்டோ ஃபீல்டில், அதுவும் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு 3000 காயினில் ஸ்டாக்கிங் பண்ணுறதுன்றது ஒரு நாமளும் இந்த கிரிப்டோ ஃபீல்டில் இருக்குன்றத ஒரு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நம்மளோட கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்லாம் சூப்பராக இருக்கும். கஸ்டமர் சப்போர்ட்டில் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு டவுட்டாக உடனே கால் பண்ணி கேட்கலாம், ஒரு இஷ்யூவாக உடனே கால் பண்ணி பேசலாம். ஸோ எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு தப்பாக பண்ணிட்டீங்களா, உடனே நீங்கள் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி அதுக்கான ஒரு ரூட் காசு நீங்கள் கேட்கலாம். ஸோ எல்லா விதத்துலையும் கஸ்டமர் சப்போர்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கிற பிளாட்ஃபார்மில், ஜென்யூனான கொடுக்குற ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் பிளாட்ஃபார்மில் தாராளமாக நீங்கள் மினிமம் ஒரு 3000 காயின்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் 18 லெவல் வரைக்கும் இன்கம் இருக்குது. ஸோ 18 லெவல் இன்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மற்ற கான்செப்ட் மாரி கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எப்படிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், பட் எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இன்கம் கம்மியாக இருக்கும் பட் கம்பெனி ஸ்டேபிளாக இருக்கும், லாங் டர்மாக நிற்கும். ஸோ ப்ராஜெக்ட் இல்லாத பிளாட்ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் இன்கம்மை அதிகமாக கொடுப்பாங்க. டெய்லி 1%, டெய்லி 2%, டெய்லி 0.5% சொல்லிட்டு வாரி கொடுப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஸ்டாக்கிங் இன்கம்மை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருப்பாங்க. பட் நம்மளது அப்படி கிடையாது, ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு மந்த்லி 3% to 4% வரைக்கும் தான் ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும். அதை என்ன பண்ணுறாங்க, தினமும் 0.1% to 0.131% டிவைட் பண்ணி கொடுத்துறாங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஜாயின் பண்ணி 220 நாள் ஆகுது. ஸோ ஒரு நாள் கூட விடாமல் இன்க்ளூட் சாட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் ஸ்டாக்கிங் இன்கம் கரெக்டாக கிரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா என்னுடைய நேற்றைய ஒரு நாள் இன்கம் பார்த்திங்கன்னா
ஸ்டாக்கிங் அதாவது ஆர்ஓஎஸ் இன்கம் சொல்லக்கூடிய யாருமே ரெஃபர் பண்ணலனாலும் நான் ஸ்டாக்கிங் பண்ண 69,697 கைட் காயினுக்கு 0.131% 3 வருஷம் பிளானில் ஃபிக்ஸடாக நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு 91 கைட் காயின் கிடைக்குது. ப்ளஸ் லெவல் 1ல் எனக்கு 100 கைட் காயின் நேற்று எனக்கு கிடச்சிக்குது. பாருங்கள், டேட் பாருங்கள், 8 ஏப்ரல் 2024. லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா 40 காயின் கிடச்சிக்குது. அதுவும் டேட் பாருங்கள், டேட் அண்ட் டைம் பாருங்கள். ஸோ 140 + 91. ஸோ 100 காயின் லெவல் 1ல், லெவல் 2ல் ஒரு 40, ஆர்ஓஎஸ் இன்கம் 91, 231 காயின் இன்ட்டு ரூ. 2.20 போட்டிங்கன்னா ரூ. 508 என்னுடைய நேற்றைய ஒரு நாள் இன்கம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜென்யூனான ஒரு பிஸ்னஸ் பிளான் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 0.1% to 0.131% தான். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணியே வந்தீங்கன்னா, ஹோல்டு பண்ணியே வந்தீங்கன்னா பின்னாடி ஒரு நல்ல ரேட்டில் உங்களுக்கு போகும். எக்ஸாம்பிளுக்கு என்னையே வச்சுங்க, 220 நாளைக்கு முன்னாடி 1.67ல் நான் உள்ளே வந்தேன். இன்றைக்கி 2.20, அது 2.4 வரைக்கும் போச்சு. இப்போ 2.20 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு புல் ரனில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஸ்டாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிவார்டு ஒரு பக்கம் ப்ராஃபிட், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஒரு ப்ராஃபிட், டபுள் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க எப்படி ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் லிங்க் நான் கீழே கொடுத்துக்கிறேன். அதை நீங்கள் கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் லிங்க்கு கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வரும். இதில் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டுன்ற இடத்துல கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் 7 லெட்டர்ஸ் போட்டுங்க. கீழே என்னுடைய நேம் வருதான்னு பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களான்றதுக்காக ஒரு மெயிலை தான் அது நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு ஆப் வரும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப எந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகும்போது ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பேக் பட்டன் எதுவும் நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுடைய டேஷ்போர்டு இப்படி தான் வரும். அந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரிசீவிங் வாலெட் பாருங்கள், இதுதான் உங்களுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸ். இதை ரைட் சைடில் இருக்கிற இந்த ப்ளூ கலரை டச் பண்ணிங்கன்னா காப்பின்னு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு அட்ரஸ் தெரிஞ்சிச்சு, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான ரிசீவிங் அட்ரஸும் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் காயினை பை பண்ணி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணணும். ஸோ 2 மெத்தடில் பண்ணலாம். நீங்களே கைரா எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி பேஇன் பண்ணி காயினை வாங்கிட்டு வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த ரிசீவிங் அட்ரஸை காப்பி பண்ணி அங்கே எக்ஸ்சேஞ்சில் பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா 3000 காயினுக்கு மேலே ஒரு 10 காயின் 20 காயின் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. ஏன்னா டிரான்சாக்ஷன் சார்ஜ் போகும். அப்போ அங்கே நீங்கள் இந்த அட்ரஸை கொடுத்து வித்ட்ரா பண்ணுறப்ப அங்கே இருக்கிற காயின் இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே இந்த மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா கைட் வாலெட் இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் காயின் வந்துடுச்சு. நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போயும் வாங்கலாம், இல்லை நீங்கள் எனக்கு பேமெண்ட் அமுச்சு விட்டுட்டிங்கன்னா நானே கூட எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கி உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு அமுச்சு விட்றேன். உங்களுக்கான அட்ரஸ் எதுவோ நீங்கள் எனக்கு பர்சனலாக அமுச்சு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காயினை சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ காயின் வந்ததுக்கப்புறம் இது எப்படி ஸ்டாக்கிங்கை ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற 4 கோடை டச் பண்ணி 3வது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 3 பிளான் வரும். ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 3% per monthly. செகண்ட் 2 வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணிங்கன்னா மந்த்லி 3.5%. நான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு பிளான் 3 வருஷம் பிளானில் தான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். 4% per monthly. டெய்லியும் பார்த்தீங்கன்னா 0.131% நம்மளுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது என்ன பண்ணுங்கள், இந்த அமௌண்ட் கைட் டு ஸ்டாக்ன்ற இடத்துல 0வை டெலீட் பண்ணிவிட்டு 3000 காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும். அன்றைக்கி நைட்டு 12 மணிலேருந்தே உங்களுக்கான
ஸ்டாக்கிங் இன்கமும் வர ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி வரக்கூடிய காயின் நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 லெவல் வரைக்கும் இன்கம் இருக்குது. டேரெக்ட் லெவல் 1க்கு 10%, லெவல் 2க்கு 4%. ஆனால் மல்டிபிள் ஐடி போடுறீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு, சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மற்ற கான்செப்ட் மாரி 5 ஐடி 10 ஐடி போட்டுட்டு நம்ம 10வது அடிக்கு கீழே போடலாம், 5வது அடிக்கு கீழே போடலான்ற மாரி போடாதீங்க. உங்களுக்கு லாஸ் ஆகும். கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் மல்டிபிள் ஐடி போடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் 9025465375 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். எந்த டவுட்டை சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு தெளிவாகிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள். தப்பாக பண்ணிவிட்டு திரும்ப அதுக்காக நீங்கள் பின்னாடி எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்தமாரி கிடைக்கக்கூடிய இன்கம்மை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐநராக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மினிமம் 500 காயின் வந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்தமாரி கிடைக்கக்கூடிய எனக்கு ரெஃபரல் இன்கம் மூலிமா கிடைக்கக்கூடிய காயினில் ஒரு 20% எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ரீஸ்டேக் வாலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ரெஃபரல் இன்கம்மை மற்ற கான்செப்டில் எப்படின்னா 100% அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த 100%ல் ஒரு 20% ரீஸ்டேக் வாலெட்டில் வந்துடும். 10% பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, இபி பில் பே பண்ணுறதுக்கு அந்த வவுச்சர் வாலெட்டுக்கு போயிடும். இது பார்த்திங்களா, வவுச்சரில் 312 காயின் இருக்குது. ஸோ 10% அங்கே போயிடும், 20% இங்கே வந்துடும். ஸோ இந்தமாரி வந்துச்சுன்னா இது எப்படி ரீஸ்டேக் பண்ணுறது, நீங்கள் ரீஸ்டேக் கொடுத்தா மட்டும்தான் இங்கே ரீஸ்டேக் ஆகும். இப்போ என்னுடைய டோட்டல் ஸ்டாக்கிங் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 59,697 இருக்குது. இப்போ ரீஸ்டேக் வாலெட் இருக்கிற காயினை எப்படி இப்போ நான் ரீஸ்டேக் பண்ண போகிறோன்னா 1000 காயின், அதாவது மல்டிபிள் ஆஃப் 1000 காயினுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் 1000, 2000, 3000 அப்படி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம், ரீஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட 1063 காயின் இருக்குது. இப்போ இதில் 1000 காயினை நான் என்ன பண்ண போகிறேன், ரீஸ்டேக் பண்ண போகிறேன். அதுக்கும் எனக்கு 0.131% எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் டெய்லியும் கிடைக்கும். பாருங்கள் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கும் ரீஸ்டேக் வாலெட்டில் நீங்கள் ரெஃபரல் பண்ணி உங்களுக்கு இந்த ரீஸ்டேக் வாலெட்டில் 1000 காயினுக்கு மேலே இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் டச் பண்ணினா ரீஸ்டேக் ஃப்ரம் வாலெட், வியூ வாலெட்டுக்கு கீழே பாருங்கள் ரீஸ்டேக் ஃப்ரம் வாலெட். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுது, என்டர் அமௌண்ட் கைட் மல்டிபிள் ஆஃப் 1000. அப்போ என்கிட்ட 1000 காயினுக்கு மேலே இருக்குது, நான் 1000 மட்டும்தான் நான் ரீஸ்டேக் பண்ண முடியும். மீதிக்கிற காயின் கூட மற்ற அதுக்கப்புறமா ரெஃபரல் இன்கம் வந்துச்சுன்னா அது 1000 ஆகிடுச்சுன்னா திரும்ப நான் என்ன பண்ணிக்கலாம், ரீஸ்டேக் பண்ணிக்கலாம். இப்போ 1000 நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ப்ராசஸ் த ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ராசஸ் த ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப சக்ஸஸ், யுவர் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. பாருங்கள் கான்ட்ராக்ட் நம்பர் வந்துச்சு. இப்போ பாருங்கள் டோட்டல் ஸ்டாக்கிங் இந்த அக்கௌண்ட்டில் 60,697 கைட் காயினாக மாறிடுச்சு. ஸோ இப்போ ரீஸ்டேக் வாலெட்டில் போய் பாருங்கள், வெறும் 63 காயின் தான் இருக்கும். ஸோ அப்போ மல்டிபிள் ஆஃப் 1000 உங்கள்கிட்ட 1000, 2000, 3000 அதுமாரி எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஃபிகரில் நீங்கள் 1000, 2000 சொல்லிட்டு என்டர் பண்ணி ரீஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். ஸோ நம்ம சேவிங்ஸ் பண்ண மாட்டோம், பட் ஆனால் கம்பெனியோட பிளான்லேயே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கமில் 100%ல் ஒரு 20% ரீஸ்டேக் வாலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டேக் ஆகிடுது. ஸோ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஜெனியூனான ஒரு பிளாட்ஃபார்ம், தமிழ்நாடு பேஸ்டு ஒரு பிளாட்ஃபார்ம். 220 நாள் போனதே தெரியல. இது வரைக்கும் ஒரே ஒரு சின்ன இஷ்யூ, இந்த எலெக்ஷன் டைமில் கூட பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கரெக்டாக போடுற ஒரே பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய கைரா டெக் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் தான். ஏன் சொல்கிறேன்னா மற்ற கம்பெனி நிறைய கம்பெனி ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுக்காக 1 month 2 month 3 month டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க பேமெண்ட் போகிறதுக்கு. சில கம்பெனி காணாமலே போயிடும். பட் இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டேபிள் பண்ணுறோம்னா மற்ற டைம்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம், வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9025465375. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.